வல்லாரக்கீரை உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: வல்லார இலை 2 கைப்பிடி அளவு, புதினா மல்லி பேஸ்ட் 1 கப், வறுத்த ரவை 1 கப், மல்லி இலை 1 கப், புதினா இலை 1 கைப்பிடி அளவு, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு மல்லி 1 டேபிள் ஸ்பூன், முழு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, சிறிதாக நறுக்கிய தக்காளி 1, கருவேப்பிலை அரை கப், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வல்லாரக்கீரை உப்புமா செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வல்லாரக்கீரை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில், திருநெல்வேலி சைட்லாம் ரோட் சைடில் கிடக்கும். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த வல்லாரக்கீரையில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க வல்லாரக்கீரை. இந்த வல்லாரக்கீரையில் இலை இருக்கும், தண்டு இருக்கும். இது கீரை. இதை ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தண்டு இருக்குல்ல, இதை தூர போட்டு இலையை மட்டும் கீரையை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை நீங்கள் ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கசக்கும். கசந்தாலும் அதுக்கு நம்ம அதை என்ன பண்ணலாங்கிறத நம்ம சமைக்கும் போது நான் சொல்கிறேன். அதில் இப்போ இதில் இந்த வல்லாரக்கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரவும் செய்யாது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் மலச்சிக்கல், இதை சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் வராது. அதே நேரத்தில் பிளட் சுகர், அதாவது பிபி கண்ட்ரோல் ஆகும். ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். வல்லாரக்கீரை கண்டிப்பாக வீட்டில் வாரத்துக்கு ஒரு திருப்பாவது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பேன் எடுத்துருக்கேன். எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு வச்சிருக்கிற முழு ஜீரகம், முழு மல்லி, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே வதக்கி லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. வதங்கினதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வச்சுருக்கிற இந்த வல்லாரையை அப்படியே இதில் போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஏன்னா அது கசப்பு தன்மை இருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதை நீங்கள் இந்த வல்லாரக்கீரையை நல்லா எவ்வளோக்கு வதக்குறீங்களோ அதுக்களவு என்ன ஆகும்னா அந்த அந்த கசப்பு தன்மை போயிடும். அதனால இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த வல்லாரக்கீரை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அந்த பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு வச்சிருக்கிற கடுகு, அதோட ஏலக்காய், கடலைப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. இதை நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இதோட நான் என்ன செய்ய போகிறேன்னா இஞ்சி, அதையும் சேர்த்துலாம். கொஞ்சம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இதை அப்படியே வறுத்து எடுத்துருங்க. அந்த கடலைப்பருப்பு, அந்த உளுந்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சுருக்கிற வெங்காயம் இதையும் சேர்த்துலாம். இதை அப்படியே
ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த வல்லாரக்கீரை வந்து நல்லா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்க போகிறோம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோடைய கசப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருங்க. இதை அப்படியே ஸ்லோ ஃபயரில் வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த வல்லாரக்கீரை நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் மணத்துக்காண்டி மல்லி இலை இதையும் சேர்த்துருக்கேன். அதோட புதினா இலை அதையும் சேர்த்தாச்சு. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் அந்த கசப்பை வந்து கட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் தக்காளியை சேர்த்துருங்க. நான் இதில் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துருக்கேன். இது அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த வல்லாரக்கீரை, மல்லி இலை, புதினா இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, புதினா, மல்லி இதையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வல்லார பேஸ்ட் அதையும் இதில் சேர்க்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் தண்ணியை விட்டுடலாம். அதாவது நான் வந்து 1 கப்பு, இதில் வந்து 1 கப் எடுத்துருக்கனால 1க்கு 1:2. அதனால் இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, 2 அளவுக்கு தண்ணியை விட்டுடலாம். இது அப்படியே நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை என்ன செய்ய போகிறோன்னா, வச்சுருக்கிற இந்த ரவையை வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஸ்லோ ஃபயரில் என்ன செய்ய போகிறோன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக வீட்டில் வந்து நம்ம ரவை செய்கிற மாதிரி தாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் நம்ம என்ன செய்கிறோன்னா, வல்லாரை, புதினா இதெல்லாம் சேர்த்து ஒரு பச்சை கலரில் வல்லார உப்புமா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ரவை வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் நம்ம தேவையான அளவு, நீங்கள் எப்போ வந்து உப்பு தேவைப்படுதோ நீங்கள் தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துருங்க. இன்னும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்தில் நம்மளுடைய இந்த வல்லாரக்கீரை உப்புமா வந்து ரெடி ஆயிரும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அந்த ரவை வந்து நல்லா ஈவனாக குக் ஆகி முடியும். இப்போது பார்த்தாலே தெரியும், ஒரு க்ரீன், அதாவது பச்சை கலரில் சூப்பராக வல்லாரக்கீரை உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் என்னென்னா, ஒரு குருமா வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இது சூப்பராக இருக்கும், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இன்னொன்று இதோட மட்டன் கறியை வச்சு நீங்கள் சாப்பிட்டா கூட, இல்லை மட்டன் தொக்கு வச்சு சாப்பிட்டாலும் இந்த வல்லாரக்கீரை உப்புமாவுக்கும் மட்டன் கறிக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இல்லாட்டா குருமா வச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே பிளேட் பண்ணிடலாம். அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது என்ன சமையலோ, see you, bye.